ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வுதரும் உணவின் வழியாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் கூட வேத வசனத்தை வாசித்து நாம் செபிக்க இருக்கிறோம். அதனால் வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுப்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 41 46 முடிய இறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து வருவார், தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அவர்கள் சிலர் அவரை பிடிக்க மனதாய் இருந்தார்கள், ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவகர் பிரதித்திரமாக, அந்த மனுஷன் பேசுகிறதை போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய வார்த்தை எப்படிப்பட்டது சுவாமி. பரிசேயரும் சதுசேயரும் ஆண்டவரே, வேத பரகரும் பிரதான ஆசாரியர்களும் ஆண்டவரே, இயேசுவை எப்படியாவது பிடிக்க வேண்டும் பிரயாசப்பட்டும் கூட அவர் வார்த்தையினால் ஈர்க்கப்பட்டது போல தகப்பனே, இந்த வார்த்தையின் வழியாய் உம்முடைய பிள்ளைகள் ஈர்க்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோடு கூட வாழ்வதரும் இந்த உணவின் வழியாய் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. இன்றைக்கும் ஆண்டவரே, ஒருவேளை மருத்துவமனைக்கு கடந்து போகலாம் அப்பா, எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த பலவீனம் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கலாம் ஆண்டவரே. இந்த நாளில் உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து மருத்துவமனைக்கு போகும்பொழுது ஆண்டவரே, அவர்களுக்கு சுகத்தை கட்டளை கொடுப்பீராக ஆண்டவரே. மருத்துவர்களுக்கெல்லாம் மேலான மருத்துவர் நீர் ஆண்டவரே. ஆனால் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு சோர்ந்து போய் ஆண்டவரே, ஐயோ நான் வாழ்வதை விட ஒருவேளை சாகலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிற வேளையில அவர் பேசினது போல வேறு யாரும் அப்படி பேசவில்லை என்ற வார்த்தை ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை மாற்றட்ட சுவாமி. உடைய வார்த்தை ஆண்டவரே மறுரூபம் ஆக்கப்படட்டும் ஆண்டவரே. வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு சோர்ந்து போனவர்களுக்கு வாழ்வு தரும் உணவின் வழியாய் ஆண்டவரே வாழ்வு கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வியாதிப்பட்டவர்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, மனதில் அநேக வியாதிகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா, அநேக பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று ஆண்டவரே மனதில் ஒரு வேதனை ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்ப திருமணமாகி பிள்ளை பாக்கியம் இல்லை என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த வருடத்துல நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைய கர்த்தர் அனுக்கிரக செய்ய நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.